அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்க ஆண்டவரே எல்லாவற்றிலும் நற்குணம் உள்ளவர்களாய் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் இஸ்ரவேலரும் சவுல் ராஜாவும் இருந்தா, இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்னாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் முன்னாடி நின்னு, நீயும் உங்கள ஒருத்தனை தேர்ந்தெடுத்து யுத்தத்துக்கு அனுப்புங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ, நான் ஜெயிச்சா நானும் பெலிஸ்தியரும் உங்களுக்கு அடிமை, நீங்க அனுப்புறவன் ஜெயிச்சிட்டானா நானும் எங்களோட பெலிஸ்தியரும் அடிமை, அதே நேரத்துல நான் ஜெயிச்சிட்டேனா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசினான். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு, தான் கொண்டு வந்தவைகளை என்ன கொண்டு வந்தானா, அவங்க அப்பா சொன்னாங்க, வறுத்த பயறு 10 அப்பங்களை எடுத்துட்டு போய் சகோதரன் இடத்துல கொடு, 1000 பேருக்கு அதிபதி கிட்ட 10 பால் கட்டிகளை கொடு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதெல்லாம் கொண்டு வந்திருந்தான். அதெல்லாம் இறக்கி வச்சிட்டான். ரஸ்துகளை காக்கிறவன் வசமாய், பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு யுத்தத்துல இருக்கிறவன் பாதுகாக்கிறவன்ட்ட அதெல்லாம் வச்சுட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் வந்த வேலைய சரியா செய்யறான். அவங்க அப்பா சகோதரர்கிட்ட போய் சுகமா இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு வான்னு சொன்னாரு. அதைத்தான் இவன் செய்யறான். அவன் இவர்களோடே பேசி கொண்டிருக்கையில், இதோ காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அந்த பெலிஸ்தியன் ஒவ்வொரு நாளும் நிப்பான். ஒவ்வொரு நாளும் அவன் சொன்ன வார்த்தையே திரும்ப சொல்லுவான். என் கூட யுத்தத்துக்கு யார் வர்றா அப்படின்ற அழைப்ப அவன் கொடுப்பான். அதே மாதிரி தாவீது வந்த அன்னைக்கும் அவன் அதே வார்த்தைகளை சொன்னான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் கோலியாத்தை பார்த்த உடனே பயம், மிகுந்த பயம், அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். ஏன் அப்படின்னா, இவங்க கோலியாத்தை மட்டும்தான் பார்த்தாங்க, தங்களோட சூழ்நிலைகளை மாத்திரம்தான் பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். கர்த்தர் மேல அவங்களுக்கு விசுவாசம் இல்லாதனால தைரியம் இல்லை. விசுவாசிக்கும் போது நமக்கு தைரியம் வரும், பிரச்சனைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா இங்க அவங்க பிரச்சனைய ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா பிரச்சனைய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப தங்களை விட மிஞ்சியதா தெரிஞ்சது. இப்ப இதே நேரத்துல அவங்க ஆண்டவரை பார்த்திருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு ஒரு தீர்வை சொல்லியிருப்பாரு, ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். இவங்க கர்த்தரை பெரியவரா பார்க்கல. பிரச்சனையை விட பெரியவர் கர்த்தர். அவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இவங்களோட பயம் அந்த இடத்தை விட்டு ஓடி போக வச்சுச்சு. அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி
அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். இஸ்ரவேல் மக்கள் இப்ப பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யார் இந்த கோலியாத்தை கொல்றானோ அவனை ராஜா ஐஸ்வர்யவான் பணக்காரனாக்கி தன்னோட சொந்த குமாரத்திய திருமணம் செய்து கொடுத்து சர்வ மானியம் கொடுப்பார். அப்படின்னா டாக்ஸ் எதுவும் கட்ட வேண்டியதில்ல, அரண்மனையில எது வேணும்னாலும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ராஜா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. அத இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? முதல் கேள்வி, இவன் இஸ்ரவேலரை திட்டுறான், இவனை கொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிற கர்த்தர், அவரோட சேனைய, அவரோட ஜனங்கள் சேனைய, படைய பார்த்து பேசுறானே, நிந்திக்கிறானே. விருத்த சேதனம் இல்லாத அப்படின்னா புறஜாதி, அவன் இஸ்ரவேலர் கிடையாது, புறஜாதியான இந்த மனுஷன் பெலிஸ்தியன் எம்மாத்திரம். எவ்வளவு ஆண்டவருக்கு முன்பாக இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோலியாத்த ரொம்ப அற்பமா பார்க்கறான், கர்த்தரை பெருசா பார்க்கறான். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை பார்க்க 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 அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ள தைரியம் வரும், விசுவாசம் வரும், நம்மளை பலப்படுத்தும், எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வரும். இங்க கோலியாத்துக்கு அந்த தைரியம் அப்படிதான் கிடைச்சிச்சு. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தையே அவனுக்கு சொன்னார்கள். முன் சொன்ன வார்த்தை 25வது வசனம், ஐஸ்வர்யனாக்கி தன் குமாரத்திய திருமணம் செய்து கொடுத்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு சர்வ மானியம் கொடுக்கப்படும். அதையே திரும்ப சொன்னாங்க. அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனான எலியாப் கேட்டபோது, இவங்க பேசிக்கிட்டு இருக்கத தாவீதோட மூத்த சகோதரனான எலியாப் கேட்டான். அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, உடனே அவனுக்கு கோபம் தான் வருது. நீ இங்கே வந்தது என்ன? எதுக்கு இங்க வந்தா? சகோதரர்களை நலம் விசாரிக்க வந்தா. வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஆடை மேய்க்கிறது. அதை என்ன செஞ்ச அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆட்டை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? நீ வந்த நோக்கம் யுத்தத்தை பார்க்கறது மட்டும்தான், அதை மட்டும் செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்றான். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகந்தையையும் நான் அறிவேன் என்றான். உனக்கு ரொம்ப துணிகரம் இருக்கு, உன் இருதயத்துல கெட்ட என்ன இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல ஈவில் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இருதயத்தில் அகந்தை அப்படின்றது ஒருவேளை பெருமையா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் இருதயத்துல இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இந்த வார்த்தைகள் எதுவும் தாவீத நிறுத்த முடியல. மனுஷனோட வார்த்தைகளை அவன் அவங்க அண்ணனோட வார்த்தையா இருந்தா கூட அது அவனை மட்டுப்படுத்தல. தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அது தடையா இல்லை. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, இப்ப என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவர் என்னை இங்க வீணா அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசித்து செயல்படுறான். தேவ திட்டத்தை அறிந்து செயல்படுகிறான்.
அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி. இப்ப முதல்ல பேசிக்கிட்டு இருந்தவன்கிட்ட விட்டு திரும்பி இன்னொருத்தன்ட்ட போய் கேட்கிறான். அந்த பிரகாரமாகவே கேட்டான். என்ன கேட்டான்? யாரு பெலிஸ்தியனை கொன்று இந்த நிந்தியை நீக்கிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? 26வது வசனத்துல தன்னண்டை நிற்கிறவங்களை பார்த்து கேட்டான். இப்ப அதே கேள்விய வேறொருத்தன்ட்ட கேட்கிறான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். முன் சொன்ன மாதிரியே எதெல்லாம் செய்யப்படும் அப்படின்றத சொன்னாங்க. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். இப்ப தாவீது சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அதை கொண்டு போய் சவுல்கிட்ட, ராஜா கிட்ட சொல்றாங்க. அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். சவுலு தாவீத கூப்பிட்டு வர சொல்றான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. அப்ப தாவீதோட வார்த்தை தைரியம் கொடுக்கறதா இருந்துச்சு. நம்மளும் கூட எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கண்ணீரோடு, கவலையோடு, கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை தரும் வார்த்தைகளை, இயேசுவோட வார்த்தைகளை நம்ம பேசணும். இங்க தாவீது உங்க இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் அந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன், நான் போறேன் யுத்தத்துக்கு அப்படின்னு தைரியமா சொல்றான். சங்கீதம் 116:7 சொல்லியிருக்கு, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க அந்த செய்தியை கேட்டா கூட, கோலியாத்தை பத்தி கேட்டா கூட அவன் பயப்படல, தைரியமா இருந்தான். அந்த தைரியம் கர்த்தர் மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கையினால உண்டாச்சு. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவுல் இப்ப சொல்றான். முதல்ல அண்ணே சொன்னா, நீ உன் வேலைய பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 28வது வசனம், யுத்தத்தை பார்க்க தானே வந்தேன். மியூட்ல போட்டுக்கோங்க, சத்தம் கேக்குது. யுத்தத்தை பார்க்கத்தானே வந்த, அதை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க ராஜாவே சொல்றான், நீ யுத்தத்துக்கு உன்னால எதிர்த்து நிக்க முடியாது, நீ இளைஞன், அவனும் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். நீ ரொம்ப இளைஞனா இருக்க, ஆனா கோலியாத் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் ராஜா டிஸ்கரேஜ் பண்றான். அவனை இல்ல உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த வார்த்தைகள் எல்லாம் சவுலை தடுத்து நிறுத்த முடியல. தாவீத சவுலோட வார்த்தைகள் தாவீத தடுத்து நிறுத்த முடியல. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஒரு டைம் சிங்கம் வந்துச்சு, ஒரு நேரம் கரடி வந்துச்சு, ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாயிலிருந்து தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். ஏற்கனவே தாவீது பெற்ற அனுபவத்தை இங்க சொல்றாரு. அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது ஆடு மேய்க்கிற வேலை, ஆடுகள் கொடுக்கப்பட்டது. 2 பிரச்சனைய சந்திக்கிறாரு. முதல்ல சிங்கம், அடுத்து கரடி. 2மே ஆடுகளுக்கு எதிராக வந்தது. அந்த 2 தடவையுமே இவர் என்ன செய்யறாருன்னா, அதை தொடர்ந்து தைரியமா ஃபேஸ் பண்றாரு. ஃபேஸ் பண்ணி அதை தாடியை பிடிச்சு அடிச்சு கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏற்கனவே பெற்ற வெற்றிகள் இப்ப அவனுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்தது. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதன் மூலம் அநேக
காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நம்ம அந்த பிரச்சனையை தாண்டி வந்த பிறகு நமக்கு ஒரு விசுவாசம் கர்த்தர் மேல பலப்படும். அது நமக்கு அடுத்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து வருகிற பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு அது நமக்கு உதவியா இருக்கும். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். எப்படி அற்பமா நினைக்கிறான். நான் ஏற்கனவே ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்காரு, இந்த பெலிஸ்தியன இடத்திலும் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. அவன் ஜீவனுள்ள தேவனை, தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. அவன் ஆண்டவரோட சேனைய நிந்திக்கிறான். அதுதான் அவனுக்கு தாவீதோட உள்ளத்துல ரொம்ப வைராக்கியத்தை கொடுத்துச்சு. கர்த்தருடைய ஜனத்தை அவன் நிந்திக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். விசுவாச அறிக்கை. பிரச்சனைய பார்த்து பயப்படல, தைரியமா கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச வார்த்தைகளை பேசுறான். 2 முறை ஏற்கனவே ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு, இந்த முறையும் என்னை தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்று. இப்ப அவனுக்கு புரிஞ்சிருச்சு சவுலுக்கு, தாவீது கர்த்தர் மேல விசுவாசமா இருந்து செயல்படுகிறத அறிந்த சவுல், சரி போ, கர்த்தர் உன் கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி தாவீத அனுப்புகிறத இந்த நாள்ல பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா பேசுகிற காத்து ஊரானாகிய கோலியாத் அன்னைக்கும் பேசினா, அந்த நாள்ல தாவீது அதை கேட்டான். கேட்ட பிறகு அந்த இஸ்ரவேல் மக்கள் அதை கேட்ட போது பயந்து அவன் முகத்துக்கு விலகி ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனையை மாத்திரம்தான் பார்த்தாங்க, ஆண்டவரை பிரச்சனையோட பெரியவரா பார்க்க தவறிட்டாங்க. ஆனா தாவீது கர்த்தரையே சார்ந்து இருந்தா, கர்த்தரால அந்த பிரச்சனைய ஜெயிக்க முடியும்ன்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அப்ப பக்கத்துல கேக்குறான், இவனை கொன்னா என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது அந்த ஜனங்கள் சொல்றாங்க, அவனை ஐஸ்வர்யவானாக்கி தன்னோட மகளை திருமணம் செய்து கொடுப்பான், சர்வ மானியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத சொன்னான். அதை கேட்டுட்டு இருந்த இவன் பேசுறத கேட்டுட்டு இருந்த அண்ணே கோபப்பட்டான். நீ எதுக்கு இங்க வந்த? யுத்தத்தை பார்க்கத்தானே வந்த? உன்னோட இருதயத்தின் அகந்தையே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். ஆனா தாவீது அதெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகல, தொடர்ந்து செயல்படுகிறான். நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை நிறைவேற்றுவேன் தைரியமா சொல்றான். அப்புறம் திரும்ப ஜனங்கள்கிட்ட கேக்குறான் தாவீது. அந்த ஜனங்களும் சவுல் சொன்னதை திரும்ப சொல்றாங்க. இவன் பேசின வார்த்தைய சவுல்கிட்ட போய் சொல்றாங்க. ராஜா உடனே தாவீத கூப்பிடுறான். அப்ப தாவீது சவுல பார்த்து, இந்த கோலியாத்தை குறிச்சு யாருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்ல, நான் யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னு தைரியமா பிரச்சனைய ஃபேஸ் பண்றான். அந்த தைரியம் கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. பெலிஸ்தியரோடு அப்ப சவுல் சொல்றான், நீ எதிர்த்து நிக்க முடியாது, நீ இளைஞன், அவனோ யுத்த வீரன், சிறு பிள்ளையில இருந்து யுத்த வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அந்த சவுலோட வார்த்தையும் தாவீத தடுத்து நிறுத்தல. அவன் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருந்தது. அப்ப சொல்றான், தன்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, ஆடை பிடிச்சிருச்சு, ஆனா நான் தொடர்ந்து போய் அதை தப்புவிச்சேன், அதை தாடிய பிடிச்சு அடிச்சு கொன்று போட்டேன். அந்த நேரத்துல ஆண்டவர் சிங்கத்தோட கைக்கும் கரடியோட கைக்கும் என்னை தப்புவித்தாரு.
அதே மாதிரி கோலியாத்தோட கைக்கும் என்னை தப்புவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய நாட்கள்ல நடந்த பிரச்சனையில கர்த்தர் எப்படி வெற்றி கொடுத்தாரோ அந்த சொல்லி அது மாதிரி இந்த பிரச்சனையிலும் கர்த்தர் வெற்றி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை சொல்றான். உடனே சவுல் தாவீதை பார்த்து, சரி நீ யுத்தத்துக்கு போ, கர்த்தர் உன் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புனதை இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளும் பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது, கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவரா இருக்காரு. நமக்கும் அதே போல அற்புதங்களை செய்து பிரச்சனையை தாண்டி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, எங்க கண்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது, எப்பொழுதும் உம்மையே நோக்கி இருக்க உம்முடைய பலத்தினால ஆண்டவரே நாங்க பிரச்சனையை தாண்டி செல்ல கிருபை செய்யுங்க. உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொன்னது போல எல்லா பிரச்சனையும் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும், ரட்சிக்கப்படட்டும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.